ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi samayal. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, என்னடா க்ரீனிஷாக பச்சை சேல் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இது வந்து சோளக்கதிர்னு சொன்னாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ஊருக்கு போயிருந்தோம். என்னோடய ஃப்ரெண்டோட வெட்டிங் போயிருந்தோம். அது வந்து விளாத்திக்குளம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே இருக்கிற பிளேஸ்லாம் விவசாயம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, நான் வீடியோவே எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்திருந்தேன். இது சோளக்கதிர். இது வந்து இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கான். இது ஃபுல்லாகவே பிஞ்சு தான். இன்னும் நல்லா பெருசாகி வருமா. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்ரீனிஷாகவும் நல்லா வாசமாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அது வீடியோவே எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க. அந்த இடமே அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சு. இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஃபுல்லாகவே என்னோடய சிட்டி லைஃப் தான். இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸும் சொல்லலாம். சரி, அதனால தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். இது நெக்ஸ்ட் பாருங்கள், கம்பு இன்னும் ஒரு 10 டேஸ்லாம் எடுத்துருவாங்களாம். இது லைட்டாக பிஞ்சாக இருக்குன்னாங்க. பாதி உரிச்சு சாப்பிட்டுட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரியலாக வந்து அப்படியே டேரெக்டாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரிலாம் என் லைஃப்பில் நான் சாப்பிட்டதே கிடையாது. எல்லாமே நம்ம கடையில் வாங்கி அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணி தான் சாப்பிட்ருக்கோம். பட் இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது உளுந்து செடி பூவும் பிஞ்சுமாக இருந்துச்சு. அந்த பிளாக்காக இருக்கிறது தான் ரெடியாக இருக்குன்னு அர்த்தமாக. அது பிரித்து எடுப்பாங்களாம். இப்போ இது ஃபுல்லாக உளுந்து செடி தான் பாருங்கள். அந்தந்த செடிக்கிட்ட போகும்போது அந்தந்தோட வாசம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாக உளுந்து செடி, அதோட பூ. இது உளுந்துலாம் நான் ஆக்சுவலாக நான் செடியில் பார்த்ததே கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் கிராமத்தில் இருக்கவங்க பார்த்துருக்கலாம். சிட்டி லைஃப்பில் இருக்கவங்க சான்ஸே இல்லை, பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கிராமம் தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கும்போது எல்லா இடமும் நல்லா க்ரீனிஷாக இருந்தது. இப்போ மழை டைமு, மழை பெஞ்சதுனால இன்னும் நல்ல பச்சை பசேர்னு இருக்குது. எல்லாமே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இது வந்து மொச்சை. இது மொச்சையோட பூ. மொச்சை நான் காட்டுறேன். இது மொச்சையோட பூ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாகவே பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, இந்த மாதிரி கம்பு, சோளம் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஒன் சைடு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸு, ஒன் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டிருந்தாங்க. இது மொச்சை நல்லா பழுத்து வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு தெரியல நிறையா. எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது லாங் வீடியோவாக போகும்னு சொல்லிவிட்டு நான் பாதி தான் எடுத்திருக்கேன். பார்ட் 2 வேணுன்றவங்க கமெண்டில் கேளுங்க. நான் பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். இது மொச்சை. நம்ம கடையிலலாம் வாங்கி அவிச்சு சாப்பிடுவோம்ல, அதுதாங்க. இது செடியிலேயே நல்லா பழுத்து நல்லா வந்திருக்கு. நல்லா அவிக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்குது. இதெல்லாமே பறிக்க போகிறாங்களாம். நம்ம கடையில் பார்க்குறதுக்கும் தோட்டத்தில் பார்க்குறதுக்கும் ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சும்மா பறித்து எல்லாமே பச்சையாகவே சாப்பிட்றாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. நானும் ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஃபுல்லாக பச்சை மிளகாங்க. பச்சை மிளகாய் எவ்வளோ இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் எல்லாமே பச்சை மிளகா தான். ஆனால் ஒரு பச்சை மிளகா கூட நான் பார்க்கலங்க. எல்லாமே பூ இருந்துச்சு. இன்னொரு 20 days 1 month பூ பச்சை மிளகா வந்துருமா. ஃபுல்லாகவே பச்சை மிளகா தாங்க. நிறைய பூ வந்திருக்கு. நான் ஒரு பச்சை மிளகா கூட நான் பார்க்கல. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாங்க. ஒரு பச்சை மிளகா கூட இல்லை. ஒரு 1 month கழித்து வந்துருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சைட் ஃபுல்லாக கம்பு தான். அது பக்கத்தில் தான். இது கொத்தமல்லி செடிங்க. கொத்தமல்லி செடி பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கங்கே வச்சுருந்தாங்க. நல்ல வாசமாக இருந்துச்சு. இது பாருங்கள், கொத்தமல்லி பூவோடு இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
உண்மையிலேயே பயங்கர சந்தோஷங்க. கல்யாணத்துக்கு போனதுக்கு இவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியான்ட்டு இதை எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம நடந்த வீடியோ தான் இதுவும். சரி, தற்செயலாக பார்த்துட்டு இருந்தேன், வீடியோவாக எடுத்தேன். சரி, அப்லோட் பண்ணிடலாம். சரி, நான் சந்தோஷப்பட்ட மாதிரி நீங்களும் சந்தோஷப்படுவீங்கிறதுக்காக தான். இது ஃபுல்லாக பச்சை மிளகா, இடையில வெங்காய செடி வச்சுருந்தாங்க. வெங்காயம் நல்லா வளர்ந்துருந்துச்சு. இன்னும் ஒரு 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நடுவில் பச்சை மிளகா, கத்திரிக்காய், வெங்காயம் 3 இருந்துச்சு. அப்புறம் நடுவில் வந்து வேர்க்கடலை செடியும் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக எள்ளு செடியாங்க. நல்லா புதர் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ தான் வந்திருக்கான். இது இன்னும் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா. இப்போ மழை பெஞ்சதில் நல்லா வளர்ந்துருக்குன்னாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எள்ளு செடியெலாம் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த காற்று அடிக்கிறதும் மண் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரியலி சூப்பருங்க. கிராமம்தான். இது வந்து பச்சை பயிருங்க, க்ரீன் கிராம் சொல்லுவாங்களா, அது அப்படியே உரித்து பச்சையாகவே சாப்பிட்றாங்க. பிஞ்சில் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குமா. நானும் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஃபுல்லாக பச்சை பயிர் தான். இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து உதுத்து வெயிலில் காய வச்சு தனியாக பிரித்து எடுப்பாங்களாம். பாருங்கள், அசால்ட்டாக நம்ம பச்சை பயிரை கடையில் வாங்கிட்டு போயிடுறோம். அது எவ்வளோ ஒரு வேலைப்பாடு பாருங்க. இதுதான் அந்த பச்சை பயிறு. ரியலி சூப்பருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ காற்றுங்க. ஃபோனில் அந்த சவுண்டு உங்களுக்கு தெரியும். நல்லா வெயில் டைமில் தான் எடுத்திருந்தோம். மத்தியான டைமில் போயிருந்தோம். லாஸ்ட் வீக் போயிருந்தாலும் எடுத்துருக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மழை பெஞ்சிட்டு இருந்து தான். இப்போ மழை பெஞ்சதில் நல்லா க்ரீனிஷாக வந்திருக்கு. இப்போ கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே பயிர் தான் போட்டிருந்தாங்க. ஒன் சைடு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு பயிர் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தான் பயிர் வீடியோ எடுத்திருக்கேன். சைடில் மட்டும் போட்டிருப்பாங்க. எப்படி காற்றடிக்குது பாருங்கள். இது எல்லாமே பயிர் தான். உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.